ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது 3/4 டம்ளர் கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் அரிசி 1.25 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரால் அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த ஜீரகமும் வெந்தயத்தையும் அதோடு சேர்த்துக்குங்க. அடுத்தது வறுத்து வச்ச கருப்பு உளுந்தையும் அதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இதை நல்லா அலசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்குக்கு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். பாக்கி 3/4 டம்ளருக்கு அதே 3/4 டம்ளர் அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்போதும் மாதிரி சாதத்துக்கு வைப்பீங்கள அதே மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அதோட எல்லாத்தையும் தேங்காய் பாலாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பூண்டு பல் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஆல்ரெடி குழம்பு வச்சுருப்பீங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு குக்கரில் எப்போதும் நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் உங்கள் குக்கரில் விடுவீங்களோ அதேமாரி நான் இதில் 3 விசில் விட்டுருக்கேன். விட்டு இறக்கணும்னா உளுந்தஞ்சோறு, கருப்பு உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிரும். இதை கருவாட்டு குழம்போடு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்போடு இதை வச்சு சாப்பிட்டோம்னா இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த சாப்பாடை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சாப்பாடை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.